இன்னைக்கு ஆடி வெள்ளினால காலையிலேயே குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேங்க. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான், லஞ்ச் கிடையாது. பாப்பாங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ். நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே, அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஏபிசி ஜூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. இந்த ஜூஸ் போட்டது பாத்தீங்கன்னா சுஜாதா மிக்சில தான் போட்டிருக்கேன். இது ஒரே ஒரு மாடல் தான், நீங்க அமேசான்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு குயிக்கா 10 நிமிஷத்துல ஒரு டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்ணுங்க. என் பொண்ணுங்களுக்கு பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி காயினாலே அலர்ஜி சுத்தமா பிடிக்காது. அதுக்காகவே இந்த காயெல்லாம் சேர்த்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிடுவேன். 1 கப் துவரம் பருப்புக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் ஆப்ஷனல் தான், எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தாளிங்க. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். இந்த காலையில் டைமில் அவசரத்துக்கு கண்டிப்பாக இந்த சாம்பார் கை கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று அரைச்ச மாவு இருந்தது, அதில் தான் தோசை பண்ணியிருந்தேன். நாளைக்கு வேறு